நவீன கக்கன் என்று அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் இறந்திருக்கிறார். அவருடைய மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கு, குறிப்பாக நேர்மையான அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு நேர்மையின் சிகரமாக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து அனைவருக்கும் பாடமாக அவர் இன்னைக்கு விட்டு சென்றிருக்கிறார். தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. வழக்கமாக அரசியல்வாதிகளுக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எதிரி இருப்பாங்க, அல்லது மாற்றுக் கட்சியினர் பிடிக்காதவர்கள், அல்லது எதிர்கருத்து உடையவர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கட்சியில இருக்கிறவங்களுக்கு, அது முக்கியமாக பதவிகள்ல பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எதிர்கருத்து உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மீது ஏதோ ஒரு விஷயத்த ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா கட்சிகளிலும் நட்பு பாராட்டியவர், எதிரிகளே இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர்னா அது நம்ம ஐயா நல்லக்கண் அவர்கள் தான். அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு, தமிழ் சமூகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரை பார்த்து நிறைய அரசியல் கத்துக்கலாம், அவரை பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொள்ளலாம்.